தெரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா உட்காந்துருவான். அவனை விரட்டுறது கஷ்டம். அல்லேலூயா. அவன் உங்கள்கிட்ட உட்காந்துட்டான்னா, அவன் வலையில் நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அந்த வலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அல்லேலூயா. அதுக்கு தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வயது, இந்த வாலிப வயதில் தான் சத்துரு பாருங்கள், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் எப்படி திரிகிறானா, வகை தேடி கொன்று எப்படி திரிகிறானா, சுற்றி திரிகிறான். சுற்றான். எப்படி சுற்றுறான் தெரியுமா? யார் ஜெபிக்கலை, யார் பைபிள் வாசிக்கலை, யார் பலவீனமாக இருக்காங்க, கர்த்தரை விட்டு யார் பின்வாங்கி போயிருக்காங்க, அப்படி வகை தேடி திரிகிறான். உட்காந்துருவாங்க, இடம் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. அதற்கு நம்மளை தேவன் அழைக்கலை, அவருடைய சித்தம் செய்ய என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் நான் வாலிப பிள்ளைகள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுகிறேன், வேண்டாம் வேண்டாம், செல்லுலே முழுகிறாதீங்க, செல்லுலே முழுகிறாதீங்க, கண்ணை கரப்படுத்திடாதீங்க, இருதயத்தை கரப்படுத்திடாதீங்க. தேவனோடு அந்த தரிசனத்தை பாருங்கள், தேவன் கொடுக்குற தரிசனத்தை பார்க்க அப்படின்னு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் எல்லா வாலிபர்களும் செல்லுக்குள்ளே மூழ்கி அவன் பாருங்கள் அப்படியே சந்தோஷத்தை காமித்து கொண்டு, எவ்வளோ நேரம் அந்த செல்லு பார்க்குற வர சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் தருகிற சந்தோஷம்தான் நிலைக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமது ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை படிச்சிருக்கலாம், வாசிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஐக்கியம் யாரோடு இருக்கணும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேங்க, ஆண்டருடைய தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் சரி ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அது நீங்கள் இல்லை, நான் என்னுடைய முயற்சியில் நான் முடியாது, உங்களுடைய முயற்சியில் பண்ண முடியாது. தேவன் உங்களோடு இருக்கணும், தேவ சித்தம் இருக்கணும். எதை செய்தாலும், உங்களுடைய படிப்போ வேலையோ தொழிலோ வியாபாரமோ இல்லை, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவருடைய சித்தம், இயேசுடைய சித்தம் இருந்தால் தான் அதில் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்றாலும் சரி, தேவ சித்தம் இல்லைன்னா அதில் ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எனக்கு திறமை இருக்குது, ஒன்றும் முடியாது, ஜீரோ தான். அல்லேலூயா. நீங்கள் ஹீரோவாக இருக்கணும்னா இயேசு உங்களோட இருக்கணும், அவருடைய சித்தம் செய்யணும். அல்லேலூயா. சரி, நமது ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? இந்த வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் பாருங்கள், 1 யோவான் 1:3-4-5 வாசிங்க. 3-4-5 வாசிங்க. பிதாவாகிய தேவனோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னா வாசிங்க. 1 யோவான் 1:3-4-5. நீங்களும் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கணுங்க. வாலிபர்களாகிய உங்களுக்கு நான் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எங்கே யாரோட ஐக்கியம் இருக்கணும்னா, உலகத்தோடு அல்ல, செல்லோடு அல்ல, உலகத்தாரோடு அல்ல, ரட்சிக்கப்படாதவர்களோடு அல்ல, பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் அவருக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் உலகத்தார் இப்போ மகன் ஆராதித்த அந்த சில ஆலோசனைகள் சொன்னான் அல்லவா, நான் உலகத்தான் அப்படி இருக்கிறான், அப்படி சம்பாதிக்கிறான், இப்படி சம்பாதிக்கிறான், என்னால் அப்படி இருக்க முடியல, இப்படி இல்லை. உங்களை கொண்டு கர்த்தர் நடத்துவார், காத்து இருக்கணும். அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி தான் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்தியமான வாழ்க்கை, அதுதான் பரலோகம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ வந்தாலும் சரி, ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருதா, அல்லது உங்களுடைய ஆயுசு நாட்கள் என்பது பலத்தின் மிகுதியினால் என்பது தாண்டி, அது எப்போ நம்ம மரித்தாலும் ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்தாலும் நித்தியமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் உங்கள் மனசில் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எப்படி வேணாலும் நான் வாழலாம், எப்படி வேணாலும் வாழுங்க, ஆனால் பரலோகம் வர முடியாது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் சொல்லுகிறேன், நித்தியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. ஐக்கியம் பிதாவோடும் தேவனோடும் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளை பிணைக்கப்படாது. இப்போ போன வாரம் கூட உங்களுக்கு பாஸ்டர் சபாக்கிழமை ஒரு இதை சொன்னாங்க. நான் எந்த சபை எதையும் நான் குறிக்க விரும்பலை. பாருங்கள், நல்ல பையங்க, நல்லா பாடுவான், அழகான பையன், அருமையான பையன், அழகாக பாடுவான், அழகான குரல் அவனுக்கு, நல்ல ஒரு பக்தி உள்ள பிள்ளை, கவர்மெண்ட் வேலை, இன்றைக்கி குறைஞ்சதான் ஒரு 60,000-70,000 ரூபா சம்பாதிப்பான். ரொம்ப வயசு சென்று 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆனான். அப்போ பாஸ்டர் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அவங்க ஊழியக்காரர், பா வேண்டாப்பா, இந்த பொண்ணு கல்யாணத்திற்காக திருமணத்திற்காக ஞானஸ்தானம் எடுத்து பண்ண வேண்டாம், நான் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து வைக்கிறேன். இல்லை பாஸ்டர், என்னை அந்த பொண்ணு விரும்பிருச்சு, திருமணத்திற்காக ஞானஸ்தானம் எடுத்து 6 மாதம் கூட ஆகலைங்க, 6 மாதம் கூட ஆகலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவனை அந்த பக்கம் இழுக்க ஆரம்பித்து, அந்த பொண்ணு அம்மா வீட்டில் போயிருக்க, இவன் போய் கூப்பிட, அந்த பொண்ணு வரமாட்ட சொல்ல, விரத்தியில் ட்ரெயினில் போய் விழுந்து ஒரு கால் வெட்டி எடுத்தாச்சு, முழங்காலுக்கு மேலே வெட்டி எடுத்தாச்சு, ஒரு கால் பாதம் அப்படியே பிஞ்சு, கால் ஊன முடியாது. இனி இருந்து அவன் என்ன பண்ண சொல்லுங்கள். அப்போ ட்ரெயினில் பாருங்கள், ட்ரெயினில் விழுந்து அவன் கண்ணை மூடிக்கொண்டு, இயேசுவே எனக்கு இந்த ஒரு முறை எனக்கு ஜீவனை கொடு, இயேசுவேன்னு ஊழியக்காரர் 2 ஊழியக்காரவங்க அங்கே நின்றுருக்காங்க. அப்போ எனக்கு எதுன்னு, அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அப்பா நீ வர்ற இடத்துக்கு எங்களால் வர முடியாது, ஒரு கயரை விடுறேன், அந்த கயரை பிடிச்சி நீ வந்துரு அப்படின்னு சொன்னாராம் அந்த ஊழியக்கார். அப்போ அந்த கயரை பிடிச்சு அவன் மேலே வரும்பொழுது தான் முழிச்சு பார்த்து மயக்கம் மட்டும் விழுந்துட்டானான். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனை கொடுத்துருக்கார். இப்போ இருந்து கால் போச்சு, எல்லாம் போச்சு. அல்லேலூயா. நல்லா கால் இருக்கும்போதே அந்த பொண்ணு என்ன பண்ணலை, இப்போ எப்படி வரும்? அதுக்கு தான் சொல்கிறேன், அந்நிய நுகத்திலே வாசிப்பான். பிணைக்கப்படக்கூடாதுங்க. வாலிபர்களாய் உங்களுக்கு சொல்கிறேன், மனம் போன போக்கில் வாழக்கூடாது. உங்களுக்கென்று கர்த்தர் ஏற்ற துணையை வைத்திருக்கிறார். அந்த துணையை தரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அது யாராக இருந்தாலும் சரி, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டுறாதீங்க. வாழ்க்கை வேஸ்ட். அந்நிய நுகத்தில், அது யாராக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அந்நிய நுகத்தில் இணைத்திராதீங்க, வாழ்க்கை போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வதாக பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர், தம்முடைய குமாரன் யார்? அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்காக உனக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து ஐக்கியமாக இருப்பதற்கு யாருங்க நம்மளை அழைச்சது? ஒரு மனுஷரா? சொல்லுங்களேன். நம்மளை அழைச்சது யாருங்க? இயேசு கர்த்தர். நம்மளை தேடி வந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்காராம்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் இயேசுவை தவிர யார்கிட்டையும் உண்மையை எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர் இயேசு. அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு தான் நீங்கள் எப்போதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐக்கியம் யாரோடு இருக்குன்னா இயேசுவோடு இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, அவன் சொல்லுவான், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்.
சொல்லுவான். அவன் சொல்லுவான், நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். எத்தனை நாள்? 1 நாள், 2 நாள், 3 நாள், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனால் இயேசு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை 0. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஐக்கியம் இயேசுவோடு கூட, கர்த்தர்கூட கூட இருக்கணும், அந்த ஐக்கியம். அல்லேலூயா. அப்போ தாங்க நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். இயேசு அவருக்குள்ள எப்போவுமே நீங்கங்க தூங்கும்போது கூட இயேசுவே இயேசுவேன்னு தான் தூங்கணும். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்தவுடன், ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஜீவனை தந்தீங்களே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தம் இல்லாமல் நான் எதையும் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் நிற்கணும் ஆண்டவரே. யாரையாவது நான் சந்தித்தேனாலா ஒன்று உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லணும். இல்லை என்னன்னா என் வாயிலிருந்து வேறு எந்த ஒரு வார்த்தையும், தவறான வார்த்தைகள் புறப்பட்டு வரக்கூடாது ஆண்டவரே. அப்படி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீங்கள் சொல்லணும். இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. உலகம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, உலகம் என்னை ஒற்றி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இப்படி தான் ரட்சிக்கப்பட்டு இப்படி மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அநேக வாலிபர்களை நான் பார்க்கிறேன். அநேக வாலிபர்கள், எங்கப்பா வரேன், இந்த சபையில் ஐக்கியமாக இருக்கிறேன், இந்த சபையில் ஐக்கியமாக இருக்கிறேன். ஆனால் ஐக்கியம் சபையில் இருக்குது, ஆனால் உறவு எங்கே இருக்குது? உலகம் ஒட்டி கொண்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பண்ணுறான். சினிமா தேட்டரில் போய் உட்கார்ந்துருக்கான். வாலிபர் சினிமா தேட்டரு. அங்கே கால் வைக்கிறது யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் கால் வைக்கக்கூடாது. சினிமா தேட்டரில் தைரியமாக போய் பெற்றோருங்க அனுப்பி வைக்கிறாங்க. பெற்றோர்கள், ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் சினிமா தேட்டர். அல்லேலூயா. தேவன் எப்படி துக்கப்படுவார் தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷன் பார்த்துட்டு, ஐயோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாச்சே இந்த பிள்ளை, திருவிருந்து எடுக்கிற பிள்ளையாச்சே இந்த பிள்ளை சினிமா தேட்டரில் போய் உட்கார்ந்துருக்கே அப்படின்னு நாம் துக்கப்படுகிறோமே. இயேசு எப்படி துக்கப்படுவார் தெரியுமா? ஐயோ என் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் என்று தெரிந்தும், நான் பரிசுத்தர் என்றும் தெரிந்து அந்த அசுத்தமான தேட்டரில் போய் உட்கார்ந்துருக்கே. அல்லேலூயா. என்னென்ன துணிகரம். யார் பார்க்க போகிறா? கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். மகனே மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அதை ஒரு நாள் வாலிபர்கள் மறக்கக்கூடாதுங்க. நியாயத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. வாலிபனே எப்படி ஆரம்பிக்கிறார்? சாலமோன் எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? வாலிபனே. ஏன்னா சாலமோன் எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் மாயை 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 என்று சொல்லுகிறார் பிரசங்கில. 11:9 பிரசங்கி 11:9 சொல்லுகிறது பாருங்க. வாலிபனே உன் இளமையில் நீ சந்தோஷப்படுப்பா. இப்போ உன்னுடைய ரத்தம் துடிக்கும், வாலிப வயது, சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் மனம் போன போக்கில் நீ பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில். இப்போ அப்படி தான் துணிகரமாக போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனாலும் இந்த மட்டும் மறக்காதீங்க. பிரசங்கி 11:9 ஒரு நாள் வாலிபர்களே மறக்காதீங்க. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நின்று தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகளே மகனே, நினை, மறக்காத, நியாயத்திலே என் தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? இயேசுவும் கர்த்தரோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். மூன்றாவதாக பாருங்க, பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இருக்கணும். 2 கொரிந்தியர் 13:14 பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் வாலிபர்களோடு கூட அனைவரோடு கூட இருக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதை தான் என் தேவன் விரும்புகிறான். அதில் நீ நினைக்கலாம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், என்னை யார் பார்க்குறான்? என் பெற்றோர்களே என்னை அனுப்பி விடுறாங்க, நான் போகிறேன்னு. நீ வேலைக்கு போறியோ, நீ காலேஜுக்கு போறியோ, ஸ்கூலுக்கு போறியோ, வேறு எங்கே போறியோ, ஆனால் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எங்கே போகிறாய், என்ன செய்கிறாய் என்று என் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் பெற்றோர்கள் உன்னை பார்க்கிறார்களோ பார்க்கலோ, என் நம்பி உன் பெற்றோர்கள் உன்னை அனுப்புகிறார். என் பிள்ளை நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வரும், காலேஜ் போயிட்டு வரும், ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், எல்லாவற்றுக்கும் என் பிள்ளை போயிட்டு வரும்னு நம்பி அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை வீணாக்கிறாதீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, உங்கள் பெற்றோருடைய கண்ணீர் வடிக்க வைத்து விடாதீங்க. அல்லேலூயா. நீ பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாதே. அல்லேலூயா. பெற்ற ரட்சிப்பு விலையேற பெற்றது, இழந்துடாத. இழந்துட்டாயினா திருப்பி கிடைக்காது. அல்லேலூயா. திருப்பி கிடைக்கிற நீ அழுதாலும் கிடைக்காது, கெஞ்சினாலும் கிடைக்காது. ஒரு வாய்ப்பு கொடுப்பார், அந்த வாய்ப்பு கொடுக்கும்போதே ஓடி வந்துரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியமாக இருக்க பழகி கொள்ளுங்கள். நான்காவதாக, அவருடைய பாடுகளிலே ஐக்கியமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3:10 வாசிங்க. பிலிப்பியர் 3:10. இப்போ எப்படி தெரியுங்களா? இப்போ எல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம், நான் கஷ்டப்படக்கூடாது, நான் எதுவும் படக்கூடாது, நான் சுகபோகமாக வாழணும். அதுக்காக நம்முடைய தேவன் நம்மளை அழைக்கலைங்க. நமக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை இருக்கு அங்கே பரலோகத்தில். அல்லேலூயா. வாசிங்கப்பா. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய என்ன பாருங்க, மரணத்திற்குள்ளாகி மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புகிறதற்கு தகுதியாகும்படிக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பாடுகளிலே நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும். அவர் பட்ட பாடுகள் யாருக்காக பட்டார்? அவருக்காக. அவர் என்ன பாவம் செய்தார்? இயேசு என்ன பாவம் செய்தாருங்க? அவர் ஒரு பாவம் அறியாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. எனக்காக உனக்காக பாடுகள் பட்டார். அந்த பாடுகள் பட்டது எதுக்கு தெரியுமா? நாம் மரித்தாலும் அவர் வரும்பொழுது உயிரோடு எழும்பு. அல்லேலூயா. அப்போ அந்த பாடுகளிலே நாம் பங்கு பெற. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இங்கே அநேகர் என்னென்னா, நான் இப்போ எப்படி தெரியுங்களா, ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிற வர இல்லைங்க, அடுத்து காலேஜ் போயிட்டாங்கன்னா, அங்கே காலேஜில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்வாங்க. நம்ம ஏன் அப்படி வாழக்கூடாது? அவன் உலகத்தான், சத்தியத்தை அறியலை, இந்த வேதத்தை அறியலை, அவன் மனம் போன போக்கில் வாழ்கிறான். நாம் வேதத்தை அறிந்த நாம, இயேசுவை அறிந்த நாம, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம, ரட்சிக்கப்பட்ட நாம வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் அப்படி வாழ்கிறான், அவன் அப்படி ட்ரெஸ் போடுகிறான். நான் ஏன் அப்படி ட்ரெஸ் போடக்கூடாது? அதற்காக நம்மளை அழைக்கல தேவன். அல்லேலூயா. அதற்காக தரித்திரத்தோடு நம்மளை தேவன் வைக்க மாட்டாருங்க. அல்லேலூயா. அவர் தரித்திரத்தின் தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். நாமளும் ஐஸ்வர்யவான்கள். அவர் ராஜாதி ராஜா, நம் ராஜா விட்டு பிள்ளைகள் நாம. அல்லேலூயா. அதற்காக நம்மை தரித்திரராய் நம்ம இயேசு நம்மை விடமாட்டார். அல்லேலூயா. அவர்கள் மத்தியில் நம்மளை உயர்த்தி தான் வைப்பாரே தவிர நம்மளை தாழ்த்த விட மாட்டார். அல்லேலூயா. தலைகுனிய விட மாட்டார். அல்லேலூயா. அப்போ உலகத்திற்கும் நாமும் ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், என்ன அது, ஏன் சினிமா பார்க்குறது என்ன தப்பு சொல்லணும் நீங்கள், தப்பு. ஏன்னா என் ஆண்டவர் பரிசுத்தர், என் ஆண்டவர் பாவத்தை பார்க்காதவர்.
அல்லேலூயா. அது நான் அவருடைய பிள்ளை, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லணும். ஏன் அதை ஏன் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. என் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த இடத்துல உயர்த்தணுங்க, இயேசுவை உயர்த்தணுங்க. ஆமாம் சாமி போட்டிங்கன்னாலே முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்படி தான் அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள். வேறுபிரிக்கப்பட்ட வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுங்க. ஏன்னா இந்த வயதில் தான் அவன் உங்களை வஞ்சிப்பான். இந்த வாலிப வயதில் தான் வஞ்சிப்பான். வஞ்சிப்பதற்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 5வதாக பரிசுத்தவான்களில் ஐக்கியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-18 வாசிங்க. பாருங்க, சில பேரை பார்த்தீங்கன்னா ஊழியரோட ஐக்கியம் வச்சுக்கிறவே மாட்டாங்க. அவங்க சபை ஊழியக்காரரோடு ஊழியரை என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, ஆளை பார்த்தா காணாம். எங்கப்பா அந்த தம்பி எங்க, அந்த வாலிய மகங்க? ஊழியக்காரோடு ஐக்கியம் வச்சுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஐக்கியம் இருக்கு. வாசிங்கப்பா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-18. கிறிஸ்துனுடைய ரத்தத்தை எப்படி இருக்க? கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்போ ஏங்க ஒரே சரீரங்க. நம்ம யாரு? நம்ம ஒரே தகப்பனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் நாம. அல்லேலூயா. அப்போ ஐக்கியம் எப்படி இருக்கணும்? தகப்பனோட ஐக்கியம் இருக்கணும். பலி பாருங்க, மாமிசம் பலிகளை புசிக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் அல்லவா? 18-16 மறுபடியும் வாசிப்பான். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதப்பா கிறிஸ்துனுடைய இரத்தத்திலே நாம் எப்படி இருக்கிறோமா? ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப அந்த அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்ட நாம ஐக்கியமா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருக்கணுங்க. முடிஞ்ச உடனே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். பெண்களுக்குள்ள பெண்கள், ஆண்களுக்குள்ள ஆண்கள், ஆண்களை போய் உங்கள்கிட்ட கை கொடுக்க சொல்லலை. ஆண்களுக்கு கை கொடுக்கணும். பெண்களுக்கு கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் இந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஊழியக்காரரோடு பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரவங்களை பார்த்து, முடிஞ்ச உடனே பார்த்து ஊழியக்காரரை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். கணம் பண்ணுவதிலே என்ன பண்ணுங்க? முந்தி கொள்ளுங்கள். கணம் பண்ணுவதில் அவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லட்டும், இல்லை அப்படி சொல்லலை வேதம். கணம் பண்ணுவதிலே முந்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் ஐக்கியம். பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. பரிசுத்தவானோடு நீங்கள் ஐக்கியமாக, உங்கள் ஊழியக்காரரோடு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா வெளியில் பாவம் செய்ய தூண்ட மாட்டான் சத்துரு. அல்லேலூயா. ஐக்கியம் தேவனோடு இருக்கணும், பிதாவோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் அறிவிக்க நீங்கள் என்ன பண்ணணுமா? கலாத்தியர் 2ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சுவிசேஷம் அறிவிக்க அதில் ஐக்கியமாக இருக்கணும். கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது எப்படியா தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பும் யோவானும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் புறஜாதிகளுக்கு எப்படியா? யாருக்குங்க? புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்நிய ஐக்கியம். பாருங்க, இப்போ இங்கே என்ன பண்ணணும்? சில வாலிபர்கள் ஒரு வாலிபராக போகக்கூடாது. சில வாலிபர்களை கூப்பிட்டுக்கணும். ஆண்கள் வாலிபர்களை கூப்பிட்டுக்கணும். பெண்கள் வாலிபர்களை கூப்பிட்டு உங்களோட ஐக்கியத்தை, அந்த சுவிசேஷத்தை புறஜாதிகள் மத்தியில் ஐக்கியமாய் சொல்லணும். அல்லேலூயா. வலது கை கொடுத்து, அல்லேலூயா. அப்போ எப்படியா? சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதில் ஐக்கியமாய் புறஜாதிகளுக்கு சொல்லணும். அல்லேலூயா. பயப்படக்கூடாது.
சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இதை சொன்னோம்னா என்ன செய்வாங்களோ, நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னோம்னா நம்மளை விட்டு ஆண்டவர் இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போனால் போகட்டுங்க. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு உறவு வேண்டாங்க. ஏசப்பாவுடைய உறவு இருந்தால் நமக்கு போதும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி உங்களை விட்டு பிரிந்து போனால் போகட்டும், அவங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஐக்கியமா. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வசனம் பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா என்ன பண்ணிடணுமா, பிரசங்கித்திரணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் அறிவிக்க அந்த பாரம் உடைய ஐக்கியமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. சொல்லி இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணுமா, ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. எப்படி ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்போமா, ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கொருவர் நாம் கிறிஸ்துவின் அன்பில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு சபையில் பாருங்கள், நம்முடைய சபையில் நான் சொல்கிறேன், நம்ம சபையை சொல்கிறேன், நான் மற்ற சபையில் எந்த சபையை நான் குற்றப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரர்களையும் குற்றப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கலை. அல்லேலூயா. நான் நம்முடைய சபையிலேயே சொல்லுகிறேன், ஒவ்வொருக்கொருவர் ஐக்கியமாக இருக்க பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒருவர் கூட கசப்பா சரீரத்தில் அவருடைய சரீரத்தில் பங்கு போடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நாம் ஒரே தகப்புடைய பிள்ளை, ஒரே சபையில் இருக்கிறோம், ஒரே சரீரத்தில் ஒரே இரத்தத்தை பானம் பண்ணுகிற நாம் ஒருவரோடும் கசப்பாக இருந்து அதில் பந்தியிலே நாம் கை போடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நமக்காக பிக்கப்பட்ட அந்த சரீரம், நமக்காக சிந்தின அந்த குற்றமற்ற இரத்தம். அல்லேலூயா. இப்போ ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கணுமா, ஐக்கியமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வாலிப பிராயத்தில் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தரை விட்டு எந்த சூழ்நிலையிலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்லுறேன், வாலிபர் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. அல்லேலூயா. உலகத்துக்கு நோக்கி ஓடிடாதீங்க. பின்வாங்கி போனீங்கன்னா முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமையானது மோசமான வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை விட்டு போயிட்டியா, விழுந்துட்டியா, விழுந்து பாருங்க. வெளிப்படுத்தின சுசேஷத்தில் என்ன சொல்கிறார், இனி எந்த இதில் விழுந்தா என்று யாருக்கு தெரியுங்க, எந்த பாவத்தில் நீ விழுந்திருக்காயின்னு உனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த வசனத்தை வாலிபர்களே மறந்துடாதீங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:5 ஒரு நாளும் மறக்காதீங்க, வாசிப்பான். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் விழுந்தா என்று உனக்கு தான் தெரியும். எதில் விழுந்திருக்கா, எந்த பாவத்தில் விழுந்திருக்கிறான், எதில் விழுந்திருக்கான் உனக்கு தான் தெரியும். மகளே மகனே எழுந்துரு. வாசிப்பா. நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அல்லேலூயா, உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாலிபர்களே மறக்காதீங்க. எந்த பாவத்தில் விழுந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எழுந்திருச்சிரு மகனே, எழுந்துருது மகளே, எழுந்திருச்சிரு. அதிலிருந்து எழுந்துட்டாயினா கர்த்தர் உன்னை மன்னித்து மனதுருகி அவர் அணைத்திருவார். மனம் திரும்பாவிட்டால் அந்த விளக்கு தண்டை நீக்கி போட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு நாளும் மறக்காம, எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயோ அதிலிருந்து எழுந்து ஒடியாந்துரு.
ஒடியாந்த தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்று அவருடைய இரக்கத்தை பெற்றாயினா நித்திய வாழ்க்கை உனக்கு உண்டு. அல்லேலூயா. நித்திய வாழ்க்கை வேண்டுனா விழுந்ததில் இருந்து எழுந்து ஓடியாந்துரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். வாலிப மகனே மகளே, மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை அணைத்து விடுவார். அந்த விளக்கு தண்டை அணைந்து போனால் நீ வாழ்கிறது வேஸ்ட். அல்லேலூயா. நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி வாழ்க்கை வேஸ்ட். அல்லேலூயா. கர்த்தர் இல்லைனா அந்த வாழ்க்கை வேஸ்ட். அல்லேலூயா. இந்த வாலிபர்கள் இந்த அப்படியாக பிதாவாகிய தேவனோடு ஐக்கியமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு இருக்க பழகிக்கொள்ளுங்கள். ஐக்கியம் உலகத்தில் நம்ம உங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம். இயேசுவோடு அந்த ஐக்கியத்துக்குள்ள அந்த உறவுக்குள்ள என்னாலும் கட்டப்பட்டு இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. அப்படியா அந்த ஐக்கியம் வாலிப பிள்ளைகளுக்கு யாரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனம் திரும்பி ஓடி வர கர்த்தர் உதவி செய்திருங்கப்பா. உம்முடைய அன்புக்குள்ள ஓடி வந்துடட்டும் ஐயா. உம்முடைய இரக்கத்துக்குள்ள ஓடி வந்துடட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்குள்ள ஓடி வந்துடட்டும் ஐயா. தேவன் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தாவே வைராக்கியமாய் சபைக்கு தூணாய் ஊழியர்களுக்கு தோள் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை மாற்றும்படியாக எங்களுடைய சபையில் மட்டும் இல்லையா, எல்லா சபைகளிலும் எங்களுடைய ஐக்கியம் ஆண்டவர் இயேசு நம்மோடு சபை ஐக்கியங்களிலும் எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் எல்லா வாலிபர்களையா அப்பா சபைக்கு தூணாய் நின்று ஊழியர்களுக்கு தோள் கொடுத்து நின்று ஊழியத்தை கட்டும்படியாக தேவ சித்த செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஒவ்வொரு வாலிபர்களை அப்படி மாற்றும்படியாக கர்த்தர் கிரியை செய்வீராக. தேவனுடைய கரத்துக்குள்ள அப்பா தேவன் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே முத்துக்களாய் கோதுமை மணிகளாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து எங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முத்துக்களாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய சுத்தம் செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படியட்டும் ஐயா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டுங்க தாவே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.